வாக்களிப்பது அரசியலமைப்பு சட்டத்தால் வழங்கப்பட்ட உரிமை மட்டுமல்ல, கடமை என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தேசிய வாக்காளர்கள் தினத்தையொட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி எழுதியுள்ள கடிதத்தில், நாட்டில் பொதுத் தேர்தல்கள் 1951 தொடங்கின. இந்த ஆண்டு நாம் அவற்றின் 75வது ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறோம். 1952 தேர்தல்கள் இந்தியர்களின் இயல்பிலேயே ஜனநாயக உணர்வு வேரூன்றியுள்ளது என்பதை உலகிற்கு நிரூபித்தன என்று கூறியுள்ளார். ஓட்டளிக்கும் போது உங்கள் விரலில் தடவப்படும் அழியாத மை நமது ஜனநாயகம் துடிப்பானது மற்றும் ஆழமான நோக்கத்திற்கு உதவுகிறது என்பதை எடுத்துரைக்கிறது. முதல் முறையாக வாக்காளர்களாகும் மக்களை ஜனநாயகத்தில் அன்புடன் வரவேற்க வேண்டும், ஏனெனில் அவர்கள் நாட்டின் தலைவிதியை மாற்றும் ஆற்றலை கொண்டுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் தேதி தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது. பெரிய அளவில் தேர்தல்களை நடத்துவது ஒரு பெரிய சாதனையாகும். எங்களை பொறுத்தவரை இது நிர்வாகத்திற்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தின் ஒரு பெரிய கொண்டாட்டம். இங்கு நாம் அனைவரும் வாக்காளர்களாக ஒன்றாக கொண்டாடுகிறோம். நமது நாட்டு மக்களின் வாக்களிப்புக்கான அர்ப்பணிப்பு ஆழமானது என்றும், நமது ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதில் நாம் எந்த முயற்சியும் விட்டுவிட மாட்டோம் என்று உறுதியளிப்போம் என்றும் கூறியுள்ளார். இது வளர்ந்த அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் தன்னம்பிக்கை கொண்ட இந்தியாவை உருவாக்கும் கனவை நனவாக்க உதவும். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் தேசிய வாக்காளர் தின வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். स्तर पर काम करते हैं, मैं उन सभी की बहुत सराहना करना चाहूंगा। आज मतदाता दिवस पर मैं अपने युवा साथियों से फिर आग्रह करूंगा कि वे 18 साल का होने पर वोटर के रूप में खुद को जरूर रजिस्टर करें। संविधान ने हर नागरिक से जिस कर्तव्य भावना के पालन की अपेक्षा रखी है, इससे वो अपेक्षा भी पूरी होगी और भारत का लोकतंत्र भी मजबूत होगा।